அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பயிற்சி மருத்துவர் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக ஊடகங்களிலே இப்போது வந்து கொண்டிருக்கிறது DNA பரிசோதனை என்பது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அவரவர்களுடைய உரிமைகளை போராட அவரவர்கள் தன் கருத்துக்களை பதிவிட வேண்டும். அரசியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, பெண்களின் உரிமைக்காக பெண்களே சில கட்டுரைகளையும் சொற்பொழிவையும் எழுதி அனுப்ப வேண்டும். சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் இன்றைக்கு ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக் என்று பல இது எழுகிறது. அவர்களுடைய கருத்துக்களை மகளிருக்கு ஆதரவாக, பெண்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய இந்த தொந்தரவுகளை கொண்டு வர நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்த வேண்டும். காவல்துறையும் ஒரு ஆப்பை பயன்படுத்தி இருக்கிறது. அந்த காவல்துறையில் அதாவது பெண்களால் பாதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஆப்பை கிளிக் செய்தால் போதும், நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திற்கு காவல்துறை வரும் என்பது பலருக்கு தெரியாது. எனவே நீங்கள் பெண்களாகிய நீங்கள் அனைவரும் எந்த ஒரு சின்ன ஒரு பாதிப்பு, வேலை செய்யும் இடமோ, பள்ளியிலோ அல்லது தொழில்பேட்டைகளிலோ அல்லது பஸ்ஸிலோ எங்கு நடந்தாலும் உடனடியாக இது குறித்து நீங்கள் உங்கள் மனதில் பட்டதை உடனடியாக உங்களுடைய செல்போனில் உரையாடுங்கள். அது சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு நிச்சயம் செல்லும். எனவே நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். இது நேரடியாக லைவாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நான் கூறும் அறிவுரையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் பயப்படாமல் ஒரு செய்தியை வெளியிட்டால் நிச்சயம் அது மக்களை சென்றடையும், அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என்பதை நான் இன்றைய தேதியில் உங்களிடம் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.